ஹாய் அக்கா, ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். இத்தனை வருஷம் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய டைம் டைப் பண்ணி ஹாப்பி பர்த்டேக்கா அப்படின்னு நான் விஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு முறையாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ காலில் விஷ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷத்தை அண்ணா கொடுத்ததுக்கு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பர்த்டே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அக்காவுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்ததுக்கு. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒருத்தியாக என்னை எப்பயுமே கேர் பண்ணுற பர்சன் நீங்கள். அதுவும் அக்கா எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க தம்பிக்கு பிரியா எப்படி இருக்கா, பிரியா உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்கள் நல்லாவே என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹாப்பி பர்த்டே. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எப்பயும் ஹாப்பியாக இருங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. வாழ்க வாழ்க வளமுடன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கியா, பிரபு நல்லா இருக்க முடியா, ரியான் நல்லா இருக்க முடியா, என்னுடைய வாழ்த்துக்கள், முழுமையான வாழ்த்துக்கள். மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கிறோம். வாழ்க வளமுடன். பத்மா நல்லா இருக்கியா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரியான் எல்லாம் தம்பி பிரபு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆத்மா உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முருகன் அருளால் நீ எழுபடி வாழணும், சீரும் சிறப்போட. பத்மா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆண்டியோட வாழ்த்துக்கள் நமக்கு என்றைக்கும் உண்டு. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெயினான பெற்று ஓங்கி ஆயுசா தேர்வு சொன்னங்களே வாழணும். நீ என்ன பத்திரமா பார்த்துக்கணும், பிரபுவை பத்திரமா பார்க்கணும். நீ உன்னோட கருத்தை பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே, வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். நான் அம்மா வீட்டில் இருக்க வேலை பார்க்குறேன். நான் பார்த்துக்கிறேன் அம்மாவெல்லாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரு குழந்தை எல்லாம் நல்லா இருக்கணும். நான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களை. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னுடைய ஆசீர்வாதம். வாழ்க வளமுடன். எல்லாம் எப்படி இருக்காங்க? டேக் கேர். சைலண்டாக இருக்கிறியா? ஓகே ஓகே. ஹாய் பாய். ஹாய் அத்தை, ஹாப்பி பர்த்டே. மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஸோ இந்த வருஷம் பர்த்டே உங்களுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் நான் ப்ரே பண்ணுறேன்.
லாஸ்ட் இயர் 2 to 3 years முன்னாடி வந்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வெக்கேஷனில் பீச் போனோம், மால் போனோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த இடத்துக்குலாம் வந்து சம்மர் ஹாலிடேஸில் போகும்போது இட் ஆக்சுவலி ரிமைண்ட்ஸ் யூ கைஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்ஸ் அகேன் ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் வந்து நான் மாமாவுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து என்னோட விஷயத்தை வந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ரீச் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் தேங்க்யூ மாமா. அத்தை, எல்லாருக்குமே வந்து நிறையா விஷஸ் அண்ட் கோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி என்னோட ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் வந்து என்னோட ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து உங்களால் நடக்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட ட்ராவல் பண்ணணும். இந்த வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னா, நானும் மாமாவும் வந்து சென்னை டு விழுப்புரம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நானும் மாமாவும் நிறைய திங்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நான் வந்து உங்கள் கூட வந்து நிறைய திங்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து சீக்கிரமாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் சீக்கிரமாக வந்து இந்தியாவுக்கு வாங்க. நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களாம் எப்போ வருவீங்க, நீங்கள் 3 பேர் எப்போ வருவீங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அத்தை அண்ட் தேங்க்யூ. பை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால் ஃபங்க்ஷன் ரொம்ப போயிட்டு இருக்கும் போல். அதனால் கேக் நல்லா விட்டு மாமா கை பிடிச்சி. அதனால் ஹாப்பி பர்த்டே அம்மா. ஹாப்பி பர்த்டே அம்மா. எப்படி இருக்கீங்க? மாமா வியல்லாம் எப்படி இருக்காங்க? நீங்கள் எப்போ வருவீங்க இங்கே? லாஸ்ட் இயர் நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி இந்த இயர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். 10th முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். 10th போர்டுனால என்ஜாய் பண்ண முடியாது, பட் என்ஜாய் பண்ணலாம். உடம்பு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே அத்தை. பாய் அம்மா. ஹாப்பி பர்த்டே அம்மா. Hi Padma, wish you a very happy birthday. Stay blessed always. We are so lucky to have you. Enjoy the day. Happy birthday, Padma. God bless you. Happy birthday Chitti. Hi Padma, happy birthday. Hi Chitti, happy birthday. Hope you have a great day. Hi Padma, wish you many more happy returns of the day. May all your dreams come true. Lovely dreams, okay? We are very happy to wish you Padma. Okay, many more happy return of the day. Bye. See you. Take Bye. Bye Chitta. Bye. Bye Kutti. ஓகே, திருப்பி அகைன். பரவாயில்ல, அகைன் அப்படியே கண்டினியூ பண்ணு. ஓகே, ரெடியா? ஓகே தானே? பத்மா, ஹாப்பி பர்த்டே. Happy birthday. I wish you to you. Happy birthday. தெரியுதோ, ஞாபகம் இருக்கும். My blessing and wishes for you. Thank you. Bye. Happy birthday Padma. Happy birthday Padma. Hi Padma, how are you? Wish you a very very happy birthday. May God bless you with lots of joy, health, wealth and lots of happiness. Take care and happy birthday to you. பத்மாவதி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. சீக்கிரமாக இந்தியா வாங்க. சரியா? சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நாளும் ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பத்மாவதி. அப்படியே சொல்லு. அப்படியே தங்கச்சின்னு ஒரு இது சொல்லு. சரிம்மா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பத்மாவதி. பல்லாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாப்பியாக இருங்க. சீக்கிரமாக இந்தியா வரணும். ஓகே? பத்மா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Wish you a happy birthday Padma sister. Happy birthday Padma aunty. Happy birthday Padma aunty. Happy birthday Padma aunty. Happy birthday. Happy birthday aunty. Happy birthday Padma.
ஹாப்பி பர்த்டே பத்மா. ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டே. லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ப்ராஸ்பரஸாக ஜாலியாக சந்தோஷமாக எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே சேர்ந்து ஓகே எனி லாங்குவேஜ் எல்லாம் சேர்ந்து எல்லா ஜாயும் சேர்ந்து லைஃப்பில் இருக்கணும். பெஸ்ட்டு ஒரு 2 words உன்னை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் அண்ட் சைல்டு. நீ ஹார்ட் அண்ட் சைல்டுனா வெளியில் பார்க்கும்போது ரொம்ப ஓகே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு, ஆனால் பார்த்தா நல்லா சைல்டு கேரக்டர் நல்லா இது. எப்போவுமே அழாத, சிரிச்சுக்கிட்டே இரு, உன்னோட வேல்யூவே உனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வியனுக்கு வந்து ஒரு இவ்வளோ சாஃப்ட் மாம் நீ பார்த்த வரைக்கும் நான்லாம் கிட்ஸ் கிட்ட அப்படி இருக்க முடியாது. இப்படி ஒரு ஹோல் ஹார்ட்டட்லி ஒரு லவ்விங் சாஃப்ட் கேரக்டர் இருக்கிற ஒரு அம்மாவை நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் ரொம்ப சந்தோஷம். என்ன குட்டி ஹாப்பி பர்த்டே ஒரு ஹாண்டிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஜஸ்ட் தெரியலையா நான் தூக்குவானே. ஹாப்பி பர்த்டே. ஓகே அப்புறம் சொல்லணும்னா மிஸ்ஸிங் ஸோ மச். எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். நான் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன். வெக்கேஷனுக்கும் வரல. சூன் சீக்கிரம் பார்ப்போன்னு நினைக்கிறேன். பெஸ்டஸ்ட்டு ஒய்ஃபு பிரபுக்கு. அப்புறம் என்ன சொல்கிறது, நல்லா சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, எதையும் நச்சு பார்த்து வரி பண்ணிக்காதீங்க, சூப்பராக இருங்க. ஓகேவாடா? ஓகே ஓகே பாய் பாய். ஹாப்பி பர்த்டே ஆண்டி. நல்லா ஜாலியாக இருங்க. நீங்கள் சீக்கிரமாக இந்தியாவுக்கு வாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து வெளியே போகலாம். பீச்சுக்கெலாம் போய் என்ஜாய் பண்ணலாம். கனோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம கேக் வெட்டலாம். பாய். Many more happy returns, Padma. You are one of the sweetest soul I have come across. Cheers to many more years of happiness and good health. And also happy birthday, auntie. Happy birthday, auntie. Happy birthday, Padma. God bless you. Stay blessed always. Padma ஹாப்பியாக இருங்க. ஸோ எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி சாதனை பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சாதனை பண்ணுவாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணதே ஒரு சாதனை தான். ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க ஆள் அப்படி. பட் ஸ்டில் ஹாப்பி பர்த்டே. பி வெரி ஹாப்பி, பாசிட்டிவ். யூ ஆர் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் அண்ட் பேஷண்ட் ஹியூமன் பீயிங் ஐ எவர் சீன். ஸோ அப்படியே இருங்க. இட் வில் பிரிங் லாட் ஆஃப் குட் திங்ஸ் இன் யுவர் லைஃப். See you. ஹலோ பத்மா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுள் அருளாலும் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் பர்த்டே. மே காட் பிளஸ் யூ வித் குட் ஹெல்த், வெல்த் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எப்பயும் எங்களுடைய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக உண்டு. யூஆர் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட் பத்மா. நாட் ஓன்லி ஜஸ்ட் ஃபார் மீ, டு பி பிரியா, பூனம், அப்புறம் சே ஹாப்பி பர்த்டே. சே ஹாப்பி பர்த்டே. லோக்கி சே ஹாப்பி பர்த்டே. யா தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்குமே யூஆர் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். லோக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் தைரியமாக வந்து உங்களை தட்டி கேட்டு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குற அளவு பழகிருக்கான். அண்ட் பீட் பூனம், பீட் பிரியா, we all very comfortable. It's like another family for us. Okay. God bless you and have a wonderful birthday. Hey Padma, I met you when I joined the BSL Business Service Layer team, and since then we have been a good friends, and I always enjoyed your friendship so far, and I would love to keep up this friendship forever. It was I usually get inspired the way you get the things done when it's really like in the like hot fixes and stuff like that, where you take up very calm and cool, which I really inspire. And you know, if I were you, I would have just panicked. You know that I were you thing, right? And then I want to tell something to you that is like எப்போ வந்தமோ அது முக்கியம் இல்லை,
இப்போ எப்படி இருக்குமோ அதுதான் முக்கியம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பத்மா, வாழ்க வளமுடன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பத்மா. Happy birthday Padma, happy 40th birthday. Hi Padma, many more happy returns of the day. Have a great day and wonderful year. Hey Padma, many more happy returns of the day. May the Almighty bless you with all health, happiness and wealth and wishes whatever you want in life. Thank you. பத்மாவுக்கு என்னுடைய பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள். பத்மாவுக்கு உன்னுடைய 40வது பிறந்த நாளுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விஷயம் ஹாப்பி பர்த்டே பத்மா. எங்களும் உங்கள் குடும்பமும் இதே மாதிரி சந்தோஷமா ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ. Wish you happy birthday Padma. Congratulations on turning 40. Wish you a happy birthday. You're officially reached the, I will Google it, stage of your life. Take it slow. Enjoy your moment. Have fun. Happy birthday, Padma. Many more happy returns of the day. Wishing you a very, very happy birthday and stay healthy and blessed. Yep, all the best. Bye. Happy birthday, Padma auntie. Happy birthday, Padma. Happy 40th birthday, Padma. I hope இந்த இயர் உங்களுக்கு நிறைய சந்தோஷம், நிறைய பீஸ், நிறைய ஜாய் எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். Have a great day. Happy birthday, Padma. Life begins at 40. So இனிமே வந்து எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான். ஸோ அண்ட் யூ ஆர் த பெஸ்ட் best thing ever happened to Prabhu. So have a blast and wish you guys all the best. Thank you. பத்மா எப்படி இருக்கிறீங்க? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், அகவை திருநாள் வாழ்த்துக்கள். பிரபு நீங்களும் எப்பயும் சந்தோஷமாக பையனோட எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக வாழணுன்ட்டு உங்களை வாழ்த்துறேன். இறைவன்ட்டையும் வேண்டிக்கிறேன். உடம்பு பார்த்துக்குங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. டேக் கேர். Hi Padma. Bye. Wish you many more happy returns of the day. Wish you a happy milestone birthday. May you enjoy your life going forward. Happy birthday Padma. Hi Annie, happy birthday. நீங்கள் எப்பயும் லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக சந்தோஷமாக வியன் அண்ட் அண்ணாவோட உங்கள் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். உங்ககிட்ட நான் ரொம்ப ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் உங்களோட பொறுமை, நிதானம் அண்ட் மோர் ஓவர் உங்களோட அந்த சைலண்ட் நேச்சர். அது உங்களை ரொம்ப அழகாக காமிக்கும். அது எப்பயும் உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. விஷ் யூ மெனி more happy returns of the day. Enjoy your day. Have fun. Bye. Wish you many more happy returns of the day, Padma. Stay blessed and long live. And thank you for being there always. You are not only a friend, you are a part of our family. Thank you. Happy birthday, Padma auntie. Happy birthday, auntie. Padma. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Hi Padma. Wish you many more happy returns of the day. இன்னையோட உங்களுக்கு 40 இயர்ஸ் முடியுது. Be good, ஸ்ட்ராங்கா இருங்க. Be a strong lady. Be happy always. நீங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல you are one of the bold, calm, strong lady. Be like that. Be happy. Bye. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். My dear little sister Padma, many happy returns of the day. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி என்றைக்கும் அன்போட, சந்தோஷத்தோட, அமைதியோட, நல்ல ஹெல்த்தோட நெடுநாளைக்கு நல்லா இருக்கணும். 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வை வாழணும். வித் மை பிரதர் அண்ட் குட்டி வியான். Wishing you the best and seriously missing you the most. Didn't know that it is your milestone birthday, dear. Many more happy returns of the day once again. Many more happy returns of the day, Padma. Happy 40th birthday. Mwah.
Happy birthday, Padma. Welcome to 40th. So don't worry, ஏஜ் ஆகுதுன்னு 40th ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம குரூப்பில் அடுத்து 50 செலிப்ரேட் பண்ணுற வாலிப வயசெல்லாம் இருக்குது. வாழை தூக்கிட்டு யூத் மரம்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ welcome to 40. Happy birthday again. Stay healthy and stay happy. Happy birthday. Happy birthday, Auntie and Uncle. I wish your birthday will come soon and stay healthy. Happy birthday, Padma. Have a blessed year ahead. Enjoy your day. Happy birthday, Padma. Sorry, happy 18th birthday, Padma. Happy birthday, Auntie. I hope you have a great one. Hi, Ammu. Wish you many more happy returns of this day. உனக்கு இந்த மாதிரி வீடியோவில் வந்து விஷ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி உனக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் உன்னை இப்போ தான் வந்து பொண்ணு பார்த்த மாதிரி இருக்குது. உனக்கும் பிரபுக்கும் இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. பட் நிறைய நாட்கள் ஆனாலும் உன்னோட மெமரிஸ் எல்லாமே இன்னும் அப்படியே தான் ஞாபகமாக இருக்குது. நீ இங்கே இருக்கிற டேஸ்லேயும் சரி, நீ ஊர்லேருந்து இங்கே வந்த நாட்லேயும் சரி, நம்ம போன இடம் இருந்தது, அந்த மெமரபிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் நீயும் பிரபு வந்து மேட் ஃபார் ஈச் அதர். நீ, பிரபு, வியன் குட்டி எல்லாம் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இன் ஃப்யூச்சரில் நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன ஆசைப்படுறியோ அது உனக்கு அப்படியே கிடைக்கணும். அதுக்காக நான் கண்டிப்பாக வந்து சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிப்பேன். அண்ட் மோரோவர் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா, நீ எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவேன். சின்னவங்க பெரியவங்கெல்லாம் நீ அந்த மாதிரி வேரியபிளாக பார்க்காம ஈக்குவலான ரெஸ்பெக்ட் கொடுப்ப. ஸோ அந்த விஷயம் எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எப்பயுமே வந்து அம்முக்குன்ட்டு ஒரு பிளேஸ் வந்து என்னோடய மனசில் நான் எப்பயுமே வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேஸ் வந்து அந்த அஃபெக்ஷன், கேரிங் எல்லாமே இருக்குது. ஸோ நீ, பிரபு, வியன் குட்டி எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஹாவ் அ சேஃப் லைஃப் அண்ட் ஹாப்பி லைஃப். கடவுள் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஆசைப்படுறது எல்லாமே நல்லா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நீ வந்து எனக்கு கிடச்சதுக்கு, உங்கள் கூட நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோடய ஹெல்த்து ரொம்ப பார்த்துக்கோ. ஹெல்த்து ரொம்ப முக்கியம். நீ ஆகட்டும், பிரபு ஆகட்டும், வியன் குட்டி ஆகட்டும், ஹெல்த்து நல்லா பார்த்துக்கோங்க. நீ கூட இல்லைன்றது மட்டும்தான் அர்த்தமாக இருக்குது. அதே மாதிரி நீ நினைக்கிறது எல்லாமே உனக்கு கிடைக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து நான் உனக்கு திரும்பவும் வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுறேன். என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மு. டேக் கேர். லவ் யூடா. ஐ மிஸ் யூடா ஸோ மச். பாய்டா. ஹாய் பத்மா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கம்மிங் ஜூலை 2 வந்து உனக்கு பிறந்தநாள். இந்த வீடியோ மூலிமா நான் உனக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கான எஃபர்ட் வந்து மாமா நல்லா எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்காக நான் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே அக்கா. நான் அக்கான்னு வந்துட்டு நான் சொன்னதில்லை, ரொம்ப பத்மான்னு கூப்பிட்டு ரொம்ப பழகிட்டேன். ஸோ அக்கா, ஒன்ஸ் அகெயின் விஷ் ஹாப்பி பர்த்டே. உங்கள்கிட்ட ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சாரி, ஒரு விஷயம் வந்து தேங்க்ஸ். சாரி ஏன் சொல்லணுன்றதை ஃபஸ்ட் சொல்லிடுறேன். சின்ன வயசில் உனக்கு நான் எதாவது நிறையா கஷ்டங்கள் ஏதாவது நான் கொடுத்துருந்தேன்னா சின்ன சண்டை போட்டுப்போம், ரொம்ப இன்மெச்சூர்டாக நடந்துருப்பேன். ஸோ இது மாதிரி உன்னை எதாவது ஹேட் பண்ணியிருந்தேன்னா சாரி. தேங்க்ஸ் ஏன் சொல்லணுன்னா, நீ எனக்கு எப்போல்லாம் கஷ்டம்னு வரும்போது நான் வந்துட்டு வந்து நிற்கும் போது நீ என்னை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. ஸோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த 2 விஷயம். நெக்ஸ்ட் என்னென்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்காக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை இது வரைக்கும். எந்த ஒரு விஷயமும் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு இது வரைக்கும் உனக்காக நான் எதுவும் செஞ்சதில்லைன்றதில் நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன். பட் நான் வந்து ஏதாவது நான் உனக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் நான் எதாவது செய்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, எனக்கு இருக்கிறது அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் அக்கான்ற ஒரு இதுதான். அக்கா, மாமா, வியன், இந்த 3 பேர் தான் எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பர்சன். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பர்சன். உனக்கும் தெரியும், மாமாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா நான் வந்து இந்த விஷயத்த சொன்னதில் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் மாமா. இந்த எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க. இந்த எஃபோர்ட் எடுத்ததுக்கு மாமா உங்களுக்கு பெரிய 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 தேங்க்ஸ். அக்கா, ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. வியன் செல்லக்குட்டி, தேங்க்ஸ்ரா. பாய் பாய். ஹாய் அம்மா, நல்லா இருக்கேம்மா. தம்பி நல்லா இருக்கிறானா? வியன் நல்லா இருக்கிறானா? வியன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், நல்லா படிக்கிறானா? பார்த்துக்குங்க. தம்பியை பார்த்துக்க, பிரபுவை ஒன்றையும் பார்த்துங்க. உடம்ப
உங்களுக்கு பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு வந்து இந்த கவிதை எழுதி தான் பழக்கம், வாயால் சொல்லி பழக்கலாம். உனக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னா வீடியோ அனுப்புகிறாங்க. ரெண்டாவது உடம்பு பார்த்துக்க, வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகும்போது பார்த்து வாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லோரும் 3 பேராக நாங்கள் இங்கே நல்லா இருக்க முடியும். எல்லாருமே பொதுவாக சொல்கிறேன். நான் வந்து என்ன போன வருஷம் ஹெட்செட் வாங்கி கொடுத்தீங்க என் பிறந்தநாளுக்கு ஜூன் 30க்கு. ரெண்டாவது உங்கள் பிறந்தநாள் ஜூலை 2ஆம் தேதி நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போனோம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு மிஸ் பண்ணுறேன் ரொம்ப உங்களை. அங்கே இருந்துட்டு இங்கே வந்து இப்போ இந்த பிறந்தநாள் இங்கே இருந்துட்டு எனக்கு ரொம்ப மனசு வரணும். அது வேறு ஒன்றும் இல்லை. உடம்பு பார்த்துங்க, போகும்போது வரும்போது பார்த்துவாங்க. நீங்கள் 3 பேர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருந்தோம். இந்த ஆசை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. விஜயனை வந்து படிக்க வைக்கணும். இந்தியா சுபாஷ் சுக்லா போயிடறான்ல விண்வெளிக்கு, அந்த மாதிரி அவனும் நம்ம எதனா ஒன்று பண்ணணும். அந்த மாதிரி அவன் வந்து இந்த நாட்டுக்காக நம்ம நாட்டு பேர் எடுக்கிற மாதிரி அங்கே படிக்க வைக்கணும். இது வந்து நிறைவேற்றணும் உன்னுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா அவன் வந்து படிக்கிறதுலேருந்து அவனை வந்து பார்த்துக்கிறதுலேருந்து நீ தான் பார்த்துக்கிற, பிறவையும் நீ தான் பார்த்துக்கிற. அதனால் அவன் வந்து படித்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு எதனா செய்யணும்னு ஒரு ஆசை மனசில் இருந்துச்சு. இந்த சுபாஷ் சுக்லா போனதுலேருந்து விண்வெளிக்கு, அதுலேருந்து எனக்கு 1 வாரம் 10 நாளாக பேரம்புலாம் ஞாபகம். அவனை பத்திரமா பார்த்துங்க, நல்லா படிக்க வைங்க. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், புண்ணிய ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு உங்களுக்கு எல்லாருக்கும். ஏன்னா சாப்பிடு, வேலைக்கு டைமுக்கு சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போங்க, சாப்பிட்டு வாங்க. இது எந்த டெய்லி சாப்பிட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றோட ஆஃபீஸுக்கு போவாது, சாப்பிட்டு போங்க, போயிட்டு வாங்க. தம்பி பார்த்துங்க, ஆளுத பிச்சு கரு மாதிரி ப்ளஸ் உனக்கு என்றைக்கு ஏன்னா அம்மா உன்னைய தம்பி பிரபு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உன்னோட இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கருமாரியோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்குது. உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்க, நல்லா சாப்பிடு, கோயிலுக்கெலாம் போயிட்டு வாங்க. போன வருஷம் பிறந்த நாளுக்கு நாமெல்லாம் அங்கே இருந்தோம், கோயிலுக்கெலாம் போனோம். நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் இந்த வருஷம். அதுதான் நான் வேண்டிக்கிறேன், கருமாரி வேண்டிக்கிறேன். அன்னைக்கு வந்து நான் அர்ச்சனை பண்ணுறேன் கருமாரிக்கு. நல்ல மாதிரியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய அன்பும் இதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ வந்து நல்ல மாதிரியாக இருக்கணும், இதுக்கு ஆயுசோட நல்லா நீண்ட இதுவாக இருக்கணும். நம்ம கருமாரி ஒரு கருள் நமக்கு வைக்க மாட்டோம். நல்ல மாதிரியாக இருப்போம், நல்ல மாதிரியாக இருங்க. பத்திரமா உடம்பு பார்க்கணும், நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல மாதிரியாக இருக்கணும். நான் வந்து 2வது பொண்ணு தான் நான் வந்து வச்சுருக்கேன். நீ அதே மாதிரி எனக்கும் நீ எல்லாமே நீ தான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்னை விட்டுட்டு நான் இருக்கிறதா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. எனக்கும் கருமாரியோட ஆதரவும் அரசரமையும் வாழ்த்துகளும் அவளுடைய ஆசீர்வாதமும் என்னைக்கு எங்கேயும் உங்களுக்கு இருக்கும். பத்மா, அவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அப்பா கூறிக்கொள்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறையில்லை. கண்ணில் நல்ல தரும் கழுமல வளர பெண்ணின் நல்லாளனும் பெருந்தகர்ந்ததே. வாழ்க வளமுடன், நீண்ட ஆயுளோடும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். நீ வந்து 2/7/1955 நீ பிறந்தாய். நீ பிறந்த 1 வாரம் கழித்து தான் எனக்கு தந்தை பெரியார் போக்குவரத்து கழகத்தில் வேலை கிடைத்தது. அதை வந்து நான் உலகம் பூரா எல்லோரிடமும் நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லின்னு இருப்பேன். நான் எப்போவுமே என் மகள் பிறந்து தான் எனக்கு அதிர்ஷ்டம் நான் சொல்லின்னு இருப்பேன். நீ வந்து பிஇ படிக்கணும்னு ஆசைப்பட்டாய். அதே போல் ஒன்று வந்து நான் பிஇ படிக்க வைத்தேன். பிஇ படிக்க வச்சு வேலை கிடைக்காமல் சிறிது காலம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாய். அப்புறம் சிடிஎஸ் கம்பெனி வேலை கிடைச்சிது. நல்ல சிடிஎஸ் கம்பெனி போனதுக்கப்புறம் உனக்கு வந்து திருமணம் வந்து திருமணத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். மாப்பிள்ளை வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் மாப்பிள்ளை. அவர் வந்து அவர்கிட்ட சென்னையில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் எங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். எப்போதுமே வந்து எங்ககிட்ட பாசமாக இருப்பார். நீங்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன்னா வந்து சொந்த பந்தங்களோடு நாம் எல்லோரும் இருந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலான்றது எங்களுக்கு ஒரு ஆசை. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். என்ன,
நீங்கள் தான் எங்களுக்கு உலகம். உன்னுடைய குடும்பமும் உன் தம்பியின் குடும்பமும் இன்னும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நான் எங்களுக்கு கடைசி எங்கள் காலத்துக்கு எங்களுக்கு அதான் ஒரு சந்தோஷம். நாங்கள் வந்து இறைவன்கிட்ட வந்து காரு பங்களா கேட்க போவதில்லை. உன்னுடைய குடும்பமும் தம்பியின் குடும்பமும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதான் கடவுள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். உங்களுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உங்கள் சந்தோஷம்தான் எங்களுடைய சந்தோஷம். நீ வந்து இப்போ பெரிய சிகரத்தை தொட்டி விட்டாய். நீயும் உங்கள் கணவர் வியன் மூவரும் பல்லாண்டு காலம் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் 16 பேரும் பெற்று வாழ நான் இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அம்முன்னு தான் சொல்லுவாங்க. பத்மா வாழ்க வளமுடன்மா. நான் அம்முன்னு தான் செல்லமாக கூப்பிட்டோம், அதனால் அம்முனே வரும். இப்போ ஆனால் அம்முன்ற வாய்க்க அதாவது யார் கூப்பிட்றாரோ பிரபு தான் கூப்பிடுவார். அம்முன்னு தான் கூப்பிடுவார். அவர் தான் வந்து உனக்கு வந்து அந்த அம்முன்ற வார்த்தையை அது இல்லாமல் இருக்கார். நீ வந்து பிறந்தநாள் ஜூலை 2ஆம் தேதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் எப்படி பெரிய அதாவது அது எல்லாருக்கும் அந்த இது கிடைக்காதுமா, அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, பெரிய ஆசை என்ன தெரியுமா, உங்கள் வியனை உங்களை விட பெரிய ஆசை, ஒரு நல்ல நிலைமைக்கு 2 பேர் சேர்ந்து கொண்டு வாங்க. அது வந்து நாங்கள் பார்க்குறோமா இல்லையான்னு தெரியாது. என்னுடைய பேரை வந்து நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நீங்கள் அவனை வந்து இது பண்ணணும். நீயும் ரொம்ப சேர்ந்து நல்லா படிக்க வைங்க, நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவன் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஆனால் கிட்டே இல்லை ஒரு வருத்தம், வேற ஒன்றும் இல்லை, மற்றபடிலாம் இல்லை. நாங்கள் அந்த 3.5 மாதம் வந்திருந்தோம். இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து இருக்கிறாங்களே, அது எல்லாருக்கும் அது கிடைக்காது இல்லைம்மா. எல்லாருக்கும் ஏதோ உங்களுக்கு ஒரு பிராப்தம் போகிற ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் இருந்தாலும் நீங்கள் ஏதோ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அது மாதிரி வந்து கிட்ட இல்லைங்கிற வருத்தம்னால கண்டி மற்றபடிலாம் நல்லபடியாக இருக்கீங்க. அதாவது வீணை பார்த்துங்க, பிரபை பார்த்துக்குங்க, பத்மா நீயும் பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்குங்க, ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டு நல்லபடியாக இருங்கம்மா. வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. வாழ்க வளமுடன். 14 வாழ்த்துக்கள். பிரபுக்கும் வாழ்த்து சொல்கிறேன், வீணுக்கும் வாழ்த்து சொல்கிறேன். ஆனால் டெய்லி உங்களுக்கு கோயில் அர்ச்சனை தான்மா. அது என்னன்னு தெரியாது, எனக்கே தெரியாது. ஐயர் சொல்வார். இன்னைக்கு கூட வாசகால் வைக்கும் போது பிரபு வியன் பிரபு உத்தர நட்சத்திரம், பத்மா புரா நட்சத்திரம், வியன் சுவாய நட்சத்திரம் எல்லாரும் பார்க்குறாங்க. நடா இது ஃபஸ்ட்டு பொண்ணு அது மாதிரி சொல்லி தான் வந்து வாசகாலே வச்சார். அதனால் என்றைக்கும் நீங்கள் எங்கள் மனசில் இருக்கீங்க, என்றைக்கும் நல்லபடியாக இருக்கணும், நல்லா இருக்கணுமா. வேறு ஒன்றும் இல்லை. நான் கேட்குறது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், அவ்வளோதாம்மா. வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்குங்க, அவ்வளோதான். பிரபு ஹெல்த்தை பார்த்துக்குப்பா, அவ்வளோதான். சரி, எங்களுக்கு எப்படி நீ வந்து பிறந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக, அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேணும் வந்து பெருமையை சேர்ப்பான். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்லபடியாக இருப்பான். எங்களுக்கு எப்படியோ அது மாதிரி தான் உங்களுக்கு வேணும். அவ்வளோதான். வாழ்க்கை வளமுடன். ஹாய் அம்மா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? காலையில் தான் பார்த்தோன்னே அமுச்சு வச்சேன். என்னடா மறுபடியும் ஆஃப்டர்நூனு ஈவினிங்குள்ளே வரல, அதுக்குள்ளே எப்படா இருக்க அப்படிலாம் கேட்காதா? வீடியோ பார்த்தோன்னே ஹலோ சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க கேட்குற மாதிரி தான் இருக்குது. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திஸ் டே. நல்லா இரு, சந்தோஷமாக இரு. காட் பிளஸ் யூ. நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். Mama, I love you so much. You're the best mom in the whole world. Thanks for everything you do. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Amma. Happy birthday to you. மறுபடி புன்முகமே என்னை சூழ, தாமரையிலை நீர் நீதானா, தனியொரு அன்பில் நீதானா. எங்கிருந்து தொடங்க என்னவளின் காதலை, உலகமறியா உணவில் சிக்கிக்கொண்டோம் நாம். தினம் தினம் விடும் மூச்சு காற்றும் உனை தேடி அலைகின்றதே. என்னுள்ளே வாழும் இவளை எனக்காக தந்தாயே இயற்கையே. ஆசையாய் தேடுகிறேன் புது வார்த்தையை உனக்காக, கிடைக்கும் வரை காத்திருப்பேன், இல்லையெனில் படைத்தவனிடம் போராடி வாங்கி வருவேன்.
எனக்கான உறவே நிஜமான மனமே, தூளி கட்டி ஆடும் பிள்ளை போல் துள்ளி குதிக்கின்றது என் மனம். இத்தனை அன்பிற்கும் இத்தனை உறவுக்கும் சொந்தமானவள் நீ. கடினங்கள் நாம் கடந்து கண்முன்னே பல இழந்து கைகோர்த்த முதல் இன்று வரை எனக்கென நீ உனக்கென நான், இந்த உறவில் ஏதடி இத்தனை வலிமை. பேராசை கொண்ட மனம் எனக்கு இஜென்மம் போல் என்றும் நீ வேண்டும். உன்னை பற்றி சொல்வதற்கு வாக்கியங்கள் அழகாய் அமர்கின்றது உன் அமைதியைப் போல். பகல் இரவு நிரந்திரம் என்றென்றும், அதை ஒப்பிட உன் பாசத்தைத் தவிர வேறென்ன. படர் மேகம் போல் தொலையாமல் சிரித்திரு, ஒற்றை ஒரு வாழ்க்கையில் எத்திசையிலும் நான் இருப்பேன் உனக்காக. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. ஹாய் அம்மு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? காலையில் தான் பார்த்தோன்னே அமைச்சு வச்சேன். என்னடா மறுபடியும் ஆஃப்டர்நூனு ஈவினிங்குள்ளே வரல, அதுக்குள்ளே எப்படா இருக்க அப்படிலாம் கேட்காதா? வீடியோ பார்த்தோன்னே ஹலோ சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, அப்போ ஜோக்ஸ் அப்பார்ட், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உன்னோட பர்த்டேவை இன்றைக்கி நான் செலிப்ரேட் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேமராவை பார்த்து பேசுறது ஒரு மாதிரி இருக்குது. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு இதுவே இல்லாமல் ஒரு ஜாலியாக பண்ணுவேன், பேசுவேன். எனக்கு என்னமோ தெரில, ஒரு மாதிரி உனக்கு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு நடுக்கம் இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ, பட் சம்திங் நியூ ஃபீல், பட் இட்ஸ் ஆல் குட். அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் வந்து இப்போ நம்ம கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமாக இந்த மாதிரி ஒரு பர்த்டே ஒரு செலிப்ரேட் நான் பண்ணதே கிடையாது உனக்கு. இல்லை உனக்கு இந்த 40 இயர்ஸில் உனக்கு யாரை பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. மேபி அருண் இல்லை அம்மா அப்பா எல்லாம் பண்ணாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் வந்து இந்த பர்த்டே வந்து நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ரைட் டைம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் நான் ஆனந்த் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ஆனந்த் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் நான் வந்து பேசினேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து பண்ணலாங்க, சூப்பராக பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து எல்லாம் வீடியோ அமைச்சிருக்கிறாங்க. நீ வீடியோ பார்த்தாலே உனக்கே தெரிஞ்சிடும். இவ்வளோ நேரம் பார்த்துருப்போம், எப்படியும் என் பர்த்டே விஷ் வந்து கடைசியாக தான் வரும்னு எனக்கு தெரியும். அப்புறம் அதனால் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பாரு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்து அனுப்பியிருக்காங்க. எல்லோரும் நம்ம மேலே ஒரு லவ் இருக்குது, நம்ம அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு வந்து ரொம்ப பியூராக இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் சொந்தம் எல்லாம் ஊரில் இருக்கிறாங்க. அம்மா அப்பாவோட விஷு, தம்பி அக்கா பசங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இவங்க எவ்வளோ பேர் விஷஸ் பண்ணுறாங்க உனக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம கூட ஃபிசிக்கலாக நம்ம ப்ரெசன்ஸாக நம்ம கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து வேறு லெவல். ஆக்சுவலாக எல்லா இதுலேயும் சொல்கிறேன் நான், உரிமையாக கோச்சிக்கிறதுலேருந்து, உரிமையாக பேசுறதுலேருந்து, அன்பாக ஷேரிங்லேருந்து, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வந்து கிடைக்கிறது வந்து உண்மையாலே நம்ம எல்லாருமே பிளெஸ்டு ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெயினில் இருந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தப்போ கூட இதே ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தில் கூட வந்து முன்னே நின்று இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு மனசளவாக கஷ்டப்பட்டால் கூட இவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் வந்து மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருமே லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸாக நம்ம எல்லாம் கனெக்டட் ஆகிட்டோம். ஸோ அதனால் வந்து I am so happy, very very happy to have all of them actually. And every time நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி எந்த ஒரு ஃபங்க்ஷனு, எந்த ஒரு விஎன் பர்த்டே, என் பர்த்டே, பத்மா பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க, பத்மா அம்மா அப்பா வந்தாங்க, யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ பத்மா பர்த்டே வந்து ஒரு சரியான ஸ்பெஷலான பர்த்டே. ஸோ எல்லாருக்கும் பத்மாவை தெரியும். அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரு, எவ்வளோ இதுவாக இருப்பாங்க, அமைதியாக, எவ்வளோ பாசமாக, லவ்வாக. அது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் பத்மா கூட வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். ஸோ எவ்ரிடே ஐ கேன் ஃபீல் தட் லிட்ரலி. ஸோ என்ன இதில் வந்து ஒரு விஷயம்னா, சில எமோஷன்ஸை நம்மளால் வந்து அதை ப்ராப்பரான வேர்ட்ஸ் போட்டு சொல்லவே முடியாது. ஒரு வார்த்தை, நான் எவ்வளோ பர்சன் கூட பழகியிருக்கேன், எவ்வளோ இது பண்ணியிருக்கிறேன். சின்ஸ் பத்மா வந்து என் ஒய்ஃப்னால நான் சொல்ல வரல. ஷீ இஸ் அன் அமேசிங் பர்சன் ஆக்சுவலாக.
அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை வந்து என் லைஃப்பில் கடவுள் எனக்கு வந்து எனக்காக கொடுத்தது வந்து உண்மையாலே வந்து ஒரு தி பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் மீ ஆக்சுவலாக. எனக்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வியனுக்கு. ஸோ நான் லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன் ஆக்சுவலாக. ரொம்ப கஷ்டம்னா பீக் மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு லைஃப்பில் இருந்து நான் வந்த பையன். சம்டைம்ஸ் சின்ன வயசில் ஒரு 10-12 வயசில் இருந்து இருக்கும்போதே எனக்கு நிறையா தோணும், என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்குது, ஒரு ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நமக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்காதா, நம்மலாம் சில இது பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இருந்திருக்கு. ஆனால் எனக்குன்னு ஒரு லைஃப்பில் ஒரு மேரேஜ்னு ஒன்று வரும்போது வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து பத்மாவை தான் கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்ணு, படிச்சிருக்கு, நம்ம ரிலேஷன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது யார் என்னன்னு தெரியாமலே நான் வந்து எனக்கும் பத்மாவுக்கும் அறிமுகமே கிடையாது. வித்தின் 10 டேஸில் கல்யாணம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆச்சு. ஆனால் அது ஆனதுக்கப்புறம் நானும் பத்மா த டே 1 ஐ ப்ராமிஸ்டர், என்ன சுச்சுவேஷனு, என்ன மாதிரியான டஃப் சுச்சுவேஷன் லைஃப்பில் எவ்வளோ ஹைட்டு போனாலும் இல்லை எவ்வளோ கீழே போனாலும் நான் வந்து எதுலையுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன். 15 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த இதில் ஸ்ட்ராங்காக நின்று இருக்கிறேன் ஆக்சுவலாக. பட் அதர் தென் தட் வந்து லைஃப்பில் வந்து கஷ்டம் நஷ்டம் லாபம் சந்தோஷம் இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் இந்த ஏஜில், எனக்கு இருக்கிற சின்ன வயசில். பட் என்னையோட நீங்களாம் ரொம்ப அனுபவசாலிங்க, நீங்களாம் இருக்கீங்க. பட் இந்த ஏஜில் நான் நிறைய இது பார்த்து நான் பத்மாக்காக நிறைய சில விஷயங்கள் வந்து நல்லபடியாக அவள் கூட நின்று இருக்கேன். எந்தெந்த இடத்துல ஹஸ்பண்டாக நிற்கணுமோ அந்தந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்று இருக்கேன். இந்த எல்லாத்தையும் எதிர்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணி அவளுக்காக நான் வந்து 100% கூட நிற்கணும்னு அதை டே 1 டிசைட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே தான் இருக்கிறேன், எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். பத்மா வந்து ஒரு அமேசிங்கான கேரக்டருங்க ஆக்சுவலாக. அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா, அவள் வந்து அதிகமாக கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நான் கோவப்பட்டு அவள் பார்த்துருக்கா. நிறைய டைம் எனக்கும் அவளுக்கு எதாவது ஆர்கியூ வந்தால் கூட அவள் தான் வந்து சால்வ் பண்ணுவாள், பொறுமையாக இருப்பாள். அந்த பொறுமையை தான் கற்றுக்க நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஓகே லெட்மி, அது வந்து என்னை பற்றி போத்தால. பட் ஆனால் நான் அந்த பொறுமையை பார்க்குறேன். நல்ல ஒரு அன்பான கேரக்டரு. வியனுக்கு வந்து சூப்பரான மாமு, ரொம்ப வியனை நல்லா பார்த்துப்பா. ஸோ என்னையே ரொம்ப கேர் பண்ணிப்பா. என் ஃபேமிலி மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், பெரியவங்க மேலே ஒரு இது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்து என் லைஃப்பில் கூட இருக்கனால தான் நான் வளர்ந்துக்கிட்டே போகிறேன்னு நான் நினைக்கிறேன். கஷ்டப்படுற டைம்லையும் பத்மா கூட இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. பத்மா இல்லைனா இங்கே நான் வந்து ஒரு அடையாளமாக நான் நிற்கிறதுக்கு முடியவே முடியாது. என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், என்னதான் இது பண்ணாலும் ஒரு சப்போர்ட்டு, ஒரு பேக் போன் மாதிரி எனக்கு வந்து பத்மா கூட நிற்கிறா. ஸோ அந்த நிற்கிறதோட சப்போர்ட் வந்து ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் அ இண்டிவிஜுவல், ஆஸ் அ ஹஸ்பண்டாக எனக்கு ஒரு ஒய்ஃப் கிட்ட இருந்து கிடைக்கிறது வந்து அது இட்ஸ் நாட் ஈஸி. அது எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதுல ஐ எம் ஸோ பிளஸ்டு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அவளுக்கு கன்வே பண்ணணும், அது சொல்லணும். இது வந்து ஒரு புதுசான ஒரு ஃபீல் தான் அவளுக்கு வந்து விஷ் பண்ணுறது. ஓகே ஹாப்பி பர்த்டே, நல்லா இருக்கு, நம்ம லைஃப்பில் எல்லாம் நல்லா இருக்கும். பட் என்ன சம்திங் ஐ டோன்ட் நோ, அதை வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை நான் நிறைய தடவை அவகிட்ட சொல்லியிருக்கிறேன், நீ வந்து ரொம்ப சூப்பரான பர்சனு, நீ வந்ததுக்கப்புறம் தான் லைஃப்பில் நான் நிறையா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன், நல்லபடியாக லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான புஷ் எல்லாமே நான் உங்ககிட்ட தான் கற்றுருக்கேன், எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். பட் இது வந்து அவளோட 40th பர்த்டேயில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளுக்காக பத்மாக்காக வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி எனக்கு. பத்மா வந்து ஸோ ஸ்பெஷல் பர்சன் ஆக்சுவலாக, எனக்கும் சரி வியனுக்கும் சரி. அண்ட் எதை சொல்ல மறக்கிறனோ இல்லையோ, வியன் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் பத்மாவும் வந்து லைஃப்னா என்ன, வியன் வர்றதுக்கு முன்னாடி லைஃப்னா என்னன்னு ஒன்று இருந்தது, வியன் வந்ததுக்கப்புறம் லைஃப்னா என்னன்னு வந்து நாங்கள் லிட்ரலி ஃபீல் பண்ணுறோம். வந்து லிட்ரலி வி கேன் ஃபீல் எவ்ரிடே. வியன் தான் எங்களோட லைஃப். ஒரு பீரியடு 2018 ஜூன் 23 வரைக்கும் நானும் பத்மா தான் லைஃப். எங்கள் 2 பேருக்குமே மாறி மாறி நாங்கள் இருந்துப்போம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், பத்மா சொல்லுவா நான் உனக்கு இருக்கேன், நான் சொல்லுவேன் அவளுக்கு அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கேன்னு. அதர் தன் தட் வியன் எப்போ எங்கள் கைக்கு வந்தானோ அந்த டே 1, அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பத்மா 2 பேருமே வியனுக்காக மட்டும்தான் இந்த லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறோம்.
நல்லது நானும் பத்மாவும் ரொம்ப நல்லது நினைக்கிறோம். அதனால் வியன் ரொம்ப நல்லா இருப்பான்றது வந்து எங்களோட ஆசை. எங்கள் அப்பா அம்மா, அத்தை மாமா, அருண், தேவி எல்லாருமே வந்து நல்லபடியாக இருக்கணுன்றது தான் வந்து விஷ் பண்ணுறாங்க. வியன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது எல்லாருக்குமே. இங்கே இருக்கிற நீங்கள், இங்கே வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ ஆசை இருக்குது உங்களுக்கு வியன் மேலேயும் எங்கள் ஃபேமிலி மேலேயும். அதுக்கே ஐ எம் ஸோ பிளெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப நேரம் மொக்க போடுறோம்லாம் இல்லை, ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இதெல்லாம் எனக்கு தெரில, சொன்னது எதாவது இருக்கா எனக்கு தெரில. பட் ஆனால் நான் என்ன நினைப்பேனோ எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன நினைப்பேனோ அதை தான் நான் பேசுவேன். அதிகமாக போய் பேச தெரியாது எனக்கு. அட் சேம் டைம் இன்றைக்கி பத்மாவோட பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மாதிரி எல்லாரும் வந்து இந்த மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கூட நின்று அவளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக நீங்கள்லாம் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எப்போவுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு நன்றி கடனாக இருப்பேன். நான் ஆக்சுவலாக நன்றியோடு இருப்பேன். நான் இதில் எந்த இதுவுமே கிடையாது. ஓகே அம்மு, எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எனக்கு எப்படி உனக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு நான் நினச்ச விதத்தில் உனக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து நான் நினச்சேன். அதை நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ கலெக்ட் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போட்டு உனக்கு சொல்லி எல்லாம் பண்ணணும்னு நினச்சேன். அதை பண்ணேன். அதை ஹோப்ஃபுல்லி உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். நீ என்ஜாய் பண்ணு. லைஃப்பில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இரு. எதை நினச்சுமே பயப்படாத. எல்லாத்துக்கும் நீ எந்த சைடு திரும்பினாலுமே நான் நிற்பேன். அவ்வளோதான். எந்த சைடு திரும்பி என்ன பிரச்சனை, ரொம்ப சந்தோஷம் இருக்குது, இல்லை ரொம்ப வருத்தப்படுற, இல்லை ரொம்ப ஒரு நியூட்ரலாக இருக்க, இல்லை எப்படி இருந்தாலும் சரி, உனக்கும் வியனுக்கும் நான் வந்து ஐ ப்ராமிஸ் ஆல்வேஸ் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த உலகத்தையே எதிர்க்குன்னா கூட உனக்கும் வியனுக்காக எதிர்ப்பேன் நான். அந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே லவ் வச்சுருக்கேன், உங்கள் 2 பேர் மேலேயும். ஸோ விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திஸ் டே. நல்லா இரு, சந்தோஷமாக இரு. காட் பிளஸ் யூ. நான் எப்போவுமே உங்க கூட தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் பண்ண லைஃப்பை. ஹாப்பியாக இரு. இப்போ இன்றைக்கி மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஹாப்பியாக இரு. ஓகே, பாய். ஐ லவ் யூ ஸோ மச்.